அது இட்லி. எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எலெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ இருக்குன்னா 200 சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. ஆமால, இப்போலாம் இந்த வெப் சீரிஸ்க்கான கிரேஸ் கூடிக்கிட்டே போகுதுல. லாஸ்டா ஒரு 2 வீக்ஸா பாக்குறேங்க, இந்த இன்ஸ்டா, எக்ஸ், எஃபின்னு எதை திறந்தாலும் பூரா இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னா என்ன ஏதுனே தெரியாத திடீர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. வேற யாரு? நான் தான். நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், வெப் சீரிஸ்னாலே பிரேக்கிங் பேட், பீக்கி பிளைண்டர்ஸ், மணி ஹெய்ஸ்ட், பிரிசன் பிரேக், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு அதர் லாங்குவேஜ்ல மோஸ்ட்லி ஹாலிவுட்ல வரக்கூடிய வெப் சீரிஸ் தான் கொண்டாடுறமே தவிர தமிழ்ல வெளிவந்த உருப்படியான ஒரு வெப் சீரிஸ் பேரை சொல்லுங்கடானா ஒண்ணு. தமிழ்ல இன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களையும் அவளையும் லோக்கிடா, நெல்சன்டான்னு நம்ம கொண்டாடக்கூடிய டைரக்டர்ஸோட படங்கள்லயே ஹாலிவுட் வெப் சீரிஸோட ரிசம்பிளன்ஸ், இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்கத்தான் செய்யுது. சோ ஆட்டோமேட்டிக்கா நான் பிரேக்கிங் பேட் அதை பார்க்கறதுனால அதோட இன்ஃப்ளூயன்ஸ் மேபி என்கிட்ட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வெளிவந்த உருப்படியான 2 சீரிஸ்னா ஒன்னு சுழல், இன்னொன்னு விலங்கத்தான் சொல்லுவேன். வேற எதுவும் சொல்லிக்கிற மாதிரி தமிழ்ல வெளிவந்த சீரிஸ் ரெண்டுமே நான் பார்த்தேன். இந்த சன் டிவி, விஜய் டிவில போட வேண்டிய டிராமாவெல்லாம் சீரிஸ்னு எடுத்துன்னு வருவாங்க. ஆமா, இது ஒரு ஆரியாவோட சீரிஸ் ஒன்று பார்த்தோம். அது சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் சரி, ஏன் தமிழ்ல ஒரு ப்ராப்பரான வெப் சீரிஸை எடுத்துற முடியல? அதுக்கான கதை இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா நம்ம வெப் சீரிஸா எடுக்கக்கூடிய கதைகள்லாம் ரொம்ப நேரோ பண்ணி சுருக்கி அதை படமா எடுத்துறோம். இவ்வளோ பெருசா இருந்த ஸ்டோரி சுருங்கி 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 அப்படி சுருக்கி எடுக்கிறதாலேயே ஒரு சில படங்கள் ஓடாம கூட போயிருக்குது, ஒரு சில படங்கள் ஓடியும் இருக்குது. அப்படி இத வெப் சீரிஸா எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோண வச்ச படங்களோட ஒரு பார்வை தாங்க இந்த வீடியோ. டோலர்களே, அப்போ ஆரம்பிக்கலாங்களா? நல்ல படமா சொல்லணும். சென்னை சீரியஸா எடுத்திருந்தா பாப்பாங்க. வெப் சீரிஸா எடுக்கலாமேப்பா அப்படின்னு நினைச்சாலே நமக்கு உடனே தோன்ற படம் வடச்சென்னையா தாங்க இருக்கும். ஏன்னா அந்த பெரிய படமா இருந்தா என்ன கதைகள்ன்றது இருக்கும். அந்த படத்துல வர அன்பு, ராஜன், செந்தில், குணா, போர் அடிச்சிருக்கும். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பின்னாடியும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அவங்க என்னலாம் பண்ணிட்டு அங்க வந்தாங்கன்ற மாதிரி இழுத்திருந்தா மேபி பாத்துறோம். அன்போட ஃபுல் ஸ்டோரி கிடையாது. அன்புவின் எழுச்சின்னு ஒரு கிளிஃப் ஹேங்கரோட லீட விட்டு முடிச்சிருப்பாப்ல வெற்றிமாறன். இன்னைக்கு வரைக்கும் பாட்டுவ கேட்டனே இருக்கும், எடுத்த படமே இல்ல. சோ பாருங்களேன், அரசன் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இதுல இந்த ராஜனோட லைஃப் ஸ்டோரியை மட்டும் ராஜன் வகையரான ஒரு வெப் சீரிஸா எடுக்கிற பிளான் இருக்குன்னு வெற்றிமாறனே சொல்லியிருந்தாப்ல. நான் இப்போ ஒரு சீரிஸ் ஒன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்க் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரீக்வல் டு வடசென்னை அப்படின்ற மாதிரி ஒரு சீரிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு படம் சீரிஸ் கரெக்ட்டா இருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ட தொடங்கிட்டதா சொன்னாங்க. ஆனா அடுத்த கட்டம் என்னன்னு ஒரு அப்டேட்டும் இல்ல. போதாததுக்கு இந்த சனா வேற நான் ராஜன் வகையரா பார்த்துட்டே அது வடசென்னைக்கு ஒரு படி மேல இருக்கும்னு ஹைப்பா கிளப்பி விட்டு எல்லாரும் ஃபுல் ஹைப்ல இருக்கும். ஆனா ஒரு அப்டேட்டும் இல்ல. இதுக்கு நடுவுல வெற்றிமாறன் அமீர் கூட்டணியில நிலமெல்லாம் ரத்தம்னு ஒரு சீரிஸ் தொடங்குனாங்க. அதுதான் இதானும் தெரியல, அதோட அப்டேட்டும் இல்ல. இது இப்படி இருக்க இப்போ அரசன் ஒன்னு எஸ்டிஆர் வச்சு தொடங்கிருக்காங்கல்ல, அது வடசென்னை நடக்கக்கூடிய சமகாலத்துல நடக்கிற கதைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இந்த வடசென்னையோட வேர்டு பெருசாயினே போதே தவிர ஒரு அப்டேட்டும் இல்ல. ஐயப்பா, யாருனாவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஒரு பர்சன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெற்றிமாறன் சாருக்கு ஒரு பெட்டிஷனை போட்டு விடுங்கயா. வடசென்னையை மட்டும் வெப் சீரிஸா எடுத்து விட்டாங்கன்னு வைங்களேன், சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தான ஒரு வெப் சீரிஸ் தமிழ்லயும் இருக்கும். நான் நினைச்சா பண்ணலாம். இப்போ இந்த வடசென்னையோட சீக்வல், ப்ரீக்வல், ஒரு கிளைக்கதை இதெல்லாம் வெப் சீரிஸா பண்ணலாம். ஆனா ஆன்லைன்ல ஒரு டாக் இருக்குதுங்க. என்னன்னா இதெல்லாம் வெப் சீரிஸா பண்ணா அந்த படத்துல அங்கங்க வரக்கூடிய ட்விஸ்ட், அந்த வாவ் மூமெண்ட் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாதுப்பா. வடசென்னை இஸ் பக்கா தியேட்டர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர்லாம் இருக்காங்க. அது ஒரு வாஸ்தவமான பேச்சுனே வைங்களேன். பட் மெயினான கதைகள்லாம் தியேட்டர்ல வரலாம். ஆனா வடசென்னையோட வேர்ல்டு பெருசாகணும், அதோட இன்டெப்த்லாம் நம்ம பார்க்கணும்னா வெப் சீரிஸா வந்தா மட்டும்தான் உண்டு. இது என்னது? பொதுவா கார்த்திக் சுப்புராஜோட மூவிஸ்னு போட்டேன்ல. ஏன்னா யூசுவலா கார்த்திக் சுப்புராஜோட மூவிஸ்ல இந்த கண்டென்ட்ன்றது அதிகமா தாங்க இருக்கும். நிறைய லேயர்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரே படத்துக்குள்ள சுருக்குறேன்னு ஒன்னையும் முழுசா சொல்லாம பிச்சு பிச்சு அங்கங்கன்னு சொல்ல போய் அவரோட ஒரு சில படங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகாமலே போயிருக்குதுங்க. அப்படிப்பட்ட அவரோட 2 படத்தை சொல்லணும்னா ஒன்னு ரெட்ரோ, இன்னொன்னு ஜெகமே தந்திரம் சொல்லலாம். இந்த 2 படமுமே ஒர்க் அவுட் ஆகாம போனதுக்கு காரணம் ஒரே ரீசன் தான். என்னன்னா அந்த ரெட்ரோல பாத்துக்கிட்டீங்கன்னா பாரின்ற அந்த கேரக்டர் ஆடியன்ஸ் கூட எல்லாம் கனெக்ட் ஆகணும்னா அவன் யாரு, அவன் எப்படிப்பட்ட ஆளு, அவன் அந்த இடத்துக்கு எப்படி வந்தான், அவனுக்கும் அவனோட
அப்பாக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் என்னன்ற இது எல்லாத்தையுமே ஃபுல்லா சொல்லியிருக்கணும். அப்போதான் நாம அந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆகிக்கலாம். அதே போல செகண்ட் ஹாஃப்ல அந்த தீவுல இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்த போறேன்னு ஹீரோ போறாப்ல. அப்படி அவர் போகும் பொழுது அந்த தீவுல இருக்க மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்றாங்க, அந்த கல்ட் என்ன அப்படின்ற அதோட இன்டெப்த் சொல்லியிருந்தா தான் அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அந்த படத்துல இது ரெண்டையும் ஃபுல்லா சொல்லாம அங்கங்க பிச்சு பிச்சுன்னு சொல்லிட்டு இது ரெண்டுக்கும் நடுவுல பாரி ருக்மிணியோட லவ் தான் பெருசா பேசியிருப்பாப்ல கார்த்திக் சுப்புராஜ். இதனாலேயே சிரிப்பையே பார்க்காத அந்த ஊருக்கு சிரிப்பு தான் மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்ற கார்த்திக் சுப்புராஜோட கிளைமேக்ஸ் ஆடியன்ஸுக்கு புரியாமலே போயிருச்சுங்க. ஐயோ என்ன கிளைமேக்ஸ்ல வந்து சிரிச்சுன்னு இருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதேதான் அது ஜெயலலிதா 2ஓட செகண்ட் வெர்ஷன் கிளைமேக்ஸ் இது. அதுல அழுவாங்களா, ஆடிக்கிட்டு இருப்பான் பாடிக்கிட்டு, இதில் சிரிக்கிறாங்களா. ஜெகமேதந்திரத்தை பாத்தீங்கன்னாலும் அதுல சுருளி, சிவதாஸ், பீட்டர்னு 3 கேரக்டர் இருக்காங்கல்ல. இதுல எந்த கேரக்டரை பத்தியும் முழுசா சொல்லிருக்க மாட்டாப்ல. சுருளி மதுரையில என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் எப்படி அவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் ஆனா, அவன் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் இதுக்கான விளக்கம் இருக்காது. ஆனா சுருளி லண்டனுக்கு போய் சிவதாஸ் கேங்கோட ஒட்டுமொத்த சீக்ரெட்டையும் கண்டுபிடிச்சிட்டு திரிவாப்ல. அவனுக்கே தெரியாது. அப்படியே இப்ப இந்த சிவதாஸ் கேங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த ரிஃப்யூஜிஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க, அதுக்கு பணம் இல்லன்றதுக்காக தான் இல்லீகல் வேலையெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ரிஃப்யூஜிஸ் ஆகிறதுக்கு காரணமா இந்த இலங்கையில நடந்த போரை காட்டுறாங்க இல்லையா, அதோட டெப்த் என்ன, ஒரு நாட்டோட மக்கள் அனாதையாக்கப்பட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு ரிஃப்யூஜிஸா வராங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும், அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க அப்படின்ற அதோட டெப்த்தையும் காட்டியிருக்க மாட்டாப்ல. அப்படியே இப்ப இந்த பீட்டர் கேரக்டர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு ரேசிஸ்ட், அவங்க ஊர்ல வெளியூர்காரங்களே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாப்ல. மேலாப்ல பாத்தீங்கன்னா he was correct. நம்ம ஊர்ல அந்த வடக்கு நண்பர்கள் எல்லாம் பாக்குற மாதிரி அவங்க ஊர்ல வருது. சோ அந்த பீட்டர் ரிஃப்யூஜிஸே இருக்க கூடாதுன்னு விரட்டி அடிக்கிறானா அவனோட மனநிலை எப்படி இருக்கும், எதனால அவன் அப்படி மாறி இருப்பான் அப்படின்ற இந்த படத்தோட 3 மெயினான கேரக்டரோட பேக் ஸ்டோரியை டெப்தா காட்டி இருந்தாலே போதும் இது ஒரு நல்ல படமா இருந்திருக்கும். பட் இதோட பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் காட்டணும்னா அதை படமா எடுக்க முடியாது. கார்த்திக் சுப்புராஜ் இது ஒரு வெப் சீரிஸா ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த படம் வந்தப்போ இந்த ஸ்ரீலங்கால இருந்து ரிஃப்யூஜிஸா போறவங்க அங்க போய் என்ன கேங்ஸ்டர்ஸாவா இருக்காங்க அப்படின்ற இதெல்லாம் இது சீரியஸா இருக்கலாம் வேலைக்கே. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் ஏன் அதை பண்றாங்க அப்படின்றத சரியா சொல்லாததுதான். ஈவன் அந்த படம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா கார்த்திக் சுப்புராஜ் ஏதோ பேப்பர்ல வர நியூஸ் எல்லாம் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ரிசர்ச்சே எல்லாமே ஏதோ ஒரு படம் எடுத்த மாதிரி தாங்க இருக்கும். அம்மிக்கல்லி குத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது கட்சிக்காரன் கபாலம். இந்த 2 படம் இல்லாம பர்சனலா எனக்கு இந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸையுமே சீரியஸா எடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்குது. ஸ்டில் இது ஒரு படமாவே நல்லா தான் இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு கன்சர்ன் இருக்குதுங்க. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே சொல்லிட்டு போங்க. வேணாம், படம் போதும். சீரியஸ்லாம் எடுத்தா கண்டிப்பா போர். மேபி இது சீரியஸ் எடுக்கலாம். செல்வராகவன் சாரோட இது நல்லா இருக்கும். நிறைய விஷயம் இருக்கு. ஃபேண்டசி படம்னா நிறைய காட்டலாம். அனௌன்ஸ்மென்ட் விட்டாங்க. ஆனா பொன்னியின் செல்வன் அழகா சீரிஸ் மாதிரி எடுத்துட்டாங்க படமா. பூரா நெகட்டிவ் விமர்சனங்கள். ஆனா ரீ ரிலீஸ் அப்போ களை கட்டிருச்சுங்க. இப்போல பார்ட் 2 கேட்னே இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பெருசா பேசப்படாததுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா அப்போ அந்த படம் ஆடியன்ஸ்க்கு புரியலன்றதுதான். இதுக்கு முக்கிய காரணமே என்னன்னா செல்வா சாரோட படங்கள்னாலே பாதி நமக்கு புரியாத மாதிரி இருக்கும், மீதி எல்லாமே குறியீடா தான் வைப்பாப்ல. அப்படி இந்த படம் ஆரம்பமாகும் பொழுதே சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் யுத்தம் நடக்குது. அதுல பாண்டியர்களோட குலதெய்வ சிலையோட சோழ இளவரசன் தப்பி போறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எதுக்காக தப்பி போறான், அந்த சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இருக்கக்கூடிய சண்டை சமாச்சாரம் என்ன அப்படின்றது தெரியாது. படத்தோட கோரே இதுவா தான் இருக்கும் பொழுது சோழ இளவரசன்லாம் ஏன் தப்பி போய் எதுக்காக மறைஞ்சு வாழ்றாங்க அப்படின்ற இது எதுவுமே தெரியாம அன்னைக்கு படம் பார்த்த ஆடியன்ஸுக்கு இது எதுவுமே புரியாம தான் இருந்திருக்கும். அண்ட் படத்தை இப்போ பாத்தீங்கன்னாலும் தெரியும், படத்துல நிறைய ஜம்ப் கட்ஸ் இருக்குங்க. செல்வா சாரே பாதி குறியீடு வச்சுட்டு மீதியத்தான் படமா எடுப்பாப்ல. அதுலயும் சென்சார்ல கட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. படம் திடீர்னு கட் ஆகும். அண்ட் அன்னைக்கு தேதிக்கு சிஜி கிராபிக்ஸ்னு செல்வா சாரால எந்த அளவுக்கு புல் பண்ண முடியுமோ அவ்வளவு புல் பண்ணியிருந்தாப்ல. பட் இன்னைக்கு அந்த படத்தை பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் எல்லாம் அமெச்சூரா தாங்க இருக்கும். சோ இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அந்த சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இருக்கக்கூடிய சண்டை சமாச்சாரம்லாம் என்ன, எதுக்காக இளவரசன் தப்பி போறாரு, ரீமாசன் அதாங்க இந்த பாண்டியர்கள் பழி வாங்கணும்ன்றதுக்காக எப்படி இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க, அதுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் பண்றாங்க, அப்புறம் கிளைமேக்ஸ்ல தப்பி போற கார்த்தி என்ன ஆனாரு, 1001 2 எல்லாமே ஃபுல் பேக்டா ஒரு வெப் சீரிஸா செல்வா சார் எடுத்து விட்டாருன்னு வைங்களேன், மஜாவா இருக்குங்க. இது ஓகே, இது சீரியஸா நல்லா ஆளவருங்கடா சாமி நீ 1001 2க்கெல்லாம் போகவே மாட்டேன்றாப்ல. இந்த பக்கம் அந்த ஆண்ட்ரியா கிட்டதோ அந்த மாஸ்க் இன்டர்வியூ அப்பலாம் கேட்டாங்க, அவங்களும் இல்லப்பா இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அதனால தான் என்னமோ தெரியல தனுஷ் சார் வச்சு செல்வராகவன் சார் பார்ட் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக்க விட்டுருந்தாப்ல. பட் வெப் சீரிஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட். தெரியல. அதான் பொன்னியின் செல்வன் பத்தி பேசலன்னா நீங்க எல்லாம் கோச்சிப்பீங்க. இந்த பொன்னியின் செல்வன் வந்தப்போ 2 விதமான ஒப்பீனியன் இருந்ததுங்க. ஒன்னு, இந்த பொன்னியின் செல்வன் ஆல்ரெடி வாட்சவங்க பொன்னியின் செல்வனோட ஓஜி கன்னிஸ் எல்லாம் என்னப்பா மணிமாம் சிஸ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்காப்ல, இது பொன்னியின் செல்வனே கிடையாது, அந்த பொன்னியின் செல்வனோட புக்கோட அழகே இல்லாம போயிருச்சுங்க அப்படின்னு மணிமாம்ச போட்டு அடிச்சிருந்தாங்க. இன்னொரு பாத்தீங்கன்னா அந்த புக்கை வாசிக்காத கேங் ஏன்பா நல்லா தானே இருக்குது அப்படின்னு மணிமாம்ஸுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன், ராமாயணம், மகாபாரதம் இப்படியான ஓஜி புக்ஸ், காவியங்கள், ஹிஸ்டரி இதெல்லாம்
எல்லாம் வெப் சீரிஸா எடுக்கிறது தான் மோஸ்ட் ரெக்கமெண்டட்னு சொல்லுவேன். ஏன்னா அதுல அவ்வளவு கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருக்கும் கிளை கதைகள்ன்றது இருக்கும். இதுல ஏதாவது ஒரு கேரக்டரோ இல்ல ஏதாவது ஒரு கிளை கதைகளை நமக்கு தெரியாம அந்த படத்தை பார்த்தோம்னு வைங்களேன், ஒரு கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவே நமக்கு தப்பா கன்வே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ பிராக்டிகலி பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கதையை படத்துல சொல்லிட முடியாது. சோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதனால மகாபாரதம் எடுக்கல படமா. இத வெப் சீரிஸா பண்றதால ரெண்டு நல்ல விஷயம் நடக்குங்க. ஒன்னு புக்ல இருக்க கதையை புக்ல இருக்க மாதிரியே கான்டெக்ஸ்ட் மாறாம அப்படியே பிரசன்ட் பண்ணிட முடியும். ரெண்டாவது இப்ப இருக்க ஜெனரேஷன்ல யாருமே புக்ன்றது வாசிக்கிறதே கிடையாது. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்னு அதுல எத்தனை வெப் சீரிஸ் வந்தாலும், அது எத்தனை எபிசோடா வந்தாலும், எத்தனை ஹவர்ஸ்ல வந்தாலும் அதுல டைம் இன்வெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு நம்ம தயாரா இருப்போம். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? சோ மொத்த புக்கையும் ஒரு வெப் சீரிஸா பண்ணும் பொழுது அதை ஈஸியா அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்திடவும் முடியும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்களாம் எப்படியோ தெரியலைங்க, நான் ஜெயா டிவில வந்த ராமாயணம் சீரிஸ் பார்த்தா ராமாயணம் தெரிஞ்சுக்கிட்டேன், விஜய் டிவில போன மகாபாரதம் பார்த்தா மகாபாரதம் தெரிஞ்சுக்கிட்டேன். கேட்டு பாருங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. படமே பார்க்கலையா? இந்த 1000ல் ஒருவன் பொன்னியின் செல்வன் இந்த லிஸ்டுக்குள்ளார வர வேண்டிய ஒரு படம் தாங்க இந்த தங்கலான். வழக்கம் போல தன்னுடைய உடலை வருத்தி கெட்டப் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விக்ரம் சார் நடிச்சாப்ல லாஸ்ட் இயர் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி லிஸ்டுக்குள்ளார இருந்த படம் இது. கடைசியில படம் ரிலீஸ் ஆனது நிறைய பேருக்கு அந்த படம் புரியலைங்க. காரணம் என்னன்னா, அகைன் இது ஒரு பெரிய கதை. அடிமையா இருக்கக்கூடிய தங்கலானும் தங்கலானோட குடும்பம் அண்ட் ஊர்னு பிரிட்டிஷ்காரனுக்கு தங்க எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சா அந்த அடிமை வாழ்க்கையில இருந்து மீண்டு வரலான்னு தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறாங்க தங்கலானும் தங்கலானோட ஊரும். மீன்வைல் அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு இருக்க தெய்வம் தான் ஆரத்தி. ஆரத்தி அவங்க தங்க எடுக்கிறத தடுக்கிறா. கிளைமேக்ஸ்ல தான் தெரிய வரும் தங்கலானே அந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டிய ஒருத்தன் தானே. சோ கிளைமேக்ஸ்ல ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த நிலத்தை காப்பாத்துவாங்க. இதுதான் கதை சுருக்கம். இப்போ இந்த கதை சுருக்கமே படம் வந்தப்போ நிறைய பேருக்கு புரியலைங்க. இதுல அந்த படத்துல நிறைய லேயர்ஸ் வேற இருக்கும். தங்கலானுக்கு நிறைய இல்யூஷன் வரும், ஆரத்தி வேற திடீர்னு பேய் மாதிரி வந்துட்டு போவா. இதெல்லாம் ஏன்னா ஆடியன்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. இதனாலேயே இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஆடியன்ஸ் மத்தியில ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. பட் இதெல்லாம் புரியற மாதிரி படத்துல சொல்லணும்னா மினிமம் 10 hours ஆஃப் டைம் ஆவது தேவைப்படும். சோ பெட்டர் ரஞ்சித் இது ஒரு வெப் சீரிஸா பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், கதையும் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த விக்ரம் சாரோட உழைப்புக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். கோப்ரா சீரிஸ் மீண்டும் ஒரு விக்ரம் சார் படம். ஆக்சுவலி இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க, பட் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். விக்ரம் சார் விதவிதமான கெட்டப் மட்டும் தான் அந்த படத்துல போட்டாரு, அதை தாண்டி எதுவுமே பண்ணல அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இந்த படத்துக்கு இருந்தாலும் இதுல வந்து எனக்கு ஐ திங்க் அரௌண்ட் 8 நினைக்கிறேன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இந்த படத்தை சீசன் கணக்கா வச்சு பெரிய சீரிஸா இருக்க முடியாட்டாலும் ஒரு மினி சீரிஸா இருக்கக்கூடிய ஃபுல் கேப்பபிள் இருக்கக்கூடிய ஒரு படம் தாங்க இது. இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஆடியன்ஸுக்கு பிடிக்காம இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் டூ மச் ஆஃப் கண்டென்ட். டூ மச் ஆஃப் கண்டென்ட்ன்றதை விட டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டூ மச் ஆஃப் லேயர்ஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு கொலையும் ஒரு அசாசினா இருக்கக்கூடிய விக்ரம் மேட்ஸை யூஸ் பண்ணி பண்றாரு, அதை எப்படி பண்றாரு அப்படின்றத ஆடியன்ஸுக்கு சொல்லும் பொழுது அது ஆடியன்ஸுக்கு ஒரு லோட் ஃபுல்லான கண்டென்ட் தான். அதுக்குள்ளார அவர் ஹெலூசினேஷன் பண்றாரு, இன்னொரு பக்கம் ஒரு ஹேக்கர் இருக்கான், அவன் விக்ரம் மாதிரியே இருக்கான், கட் பண்ணா அவன் விக்ரமோட ட்வின். ஒருத்தன் பேர் மதி, இன்னொருத்தன் கதிர். ஒரு சில காரணத்தால கதிர் கேரக்டர் மறைஞ்சு வாழ்றான். இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தன் ஹேக்கர், இன்னொருத்தன் மேட்ச்ல புலி. இது போக மதிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்னு சொல்லும் பொழுதே பாருங்க எனக்கே மூச்சு வாங்குது. இது என்ன மூச்சு? ஒரு படத்துல இவ்வளத்தையும் வச்சா எல்லா ஆடியன்ஸாலையும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் மைண்ட்ல வச்சு அதை ஃபாலோ பண்ணி பார்க்க மாட்டாங்க, எக்ஸெப்ட் இந்த மாதிரியான ஜான்ராவை புடிச்சு பாக்குறவங்களை தவிர. இது போக ட்ரெய்லர், டீசர், போஸ்டர்னு எல்லாத்துலயும் விக்ரம் சாரோட பட்பல கெட்டப்புகளை எல்லாம் காட்டி ஏதோ பெரிய கதை போல அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கூட்டி மொத்த கெட்டப்பையும் ஒத்த பாட்டுல காட்டி முடிச்சது இன்னொரு டிராபேக்குமே கூட. சோ இந்த கதையும் புரியுற மாதிரி பல எபிசோடுகளா பிரிச்சு, அது போக அவர் பட்பல கெட்டப்புல போய் பல அசாசின் வேலையெல்லாம் பாக்குறாருல, அதுக்கெல்லாம் கூட ஒரு கதை வச்சு ஒவ்வொரு கொலையும் எப்படி பண்றாரு, அப்படி பண்ணிருக்கோம். கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். எல்லாத்தையுமே பக்காவான ஒரு வெப் சீரிஸ் மெட்டீரியலா பண்ணிருந்தாங்கன்னு ஒரு பார்ட்லயே அந்த கேரக்டர் முடிச்சது அளவுக்காவது இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா அது ஒரு வெப் சீரிஸா இருக்கும் பொழுது ஒவ்வொரு எபிசோட்லயும் வைக்கிறதுக்கு பக்காவான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் அந்த படத்துல கொட்டி கிடக்குதுங்க. சதுருங்க விட்டையா கோப்ராவை மணி ஹெய்ஸ்ட்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லி கொஞ்சம் ஓவரா பில்டப் கொடுத்துடணும். பட் உண்மையாவே சீரியஸா எடுத்தா மணி ஹெய்ஸ்ட் அளவுக்கு இருக்க ஒரு கதை இருக்கவே இருக்குது, வேற எதுவும் கிடையாது. சதுரங்க வேட்டை. வாழ்க்கையில பணம் தான் முக்கியம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு நாள் பணம் மட்டுமே முக்கியம் இல்லைன்னு தோணும் போது செஞ்ச தப்புக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்? காமெடி பண்ணாதீங்க சார், அப்படி எதுவுமே நடக்காது. பிகாஸ்
மணி ஆல்வேஸ் அல்டிமேட். தமிழ் சினிமால காட்டின ஒரு ஹெய்ஸ்ட் இல்ல ஒரு கிரைம் ஒரு ஸ்கேம் ரிலேட்டட் மூவிஸ்ல ஒரு வித்தியாசமான படம்னா அது சதுரங்க வேட்டை தான். ஏன்னா யூசுவலான ஒரு கிரைம் ஸ்டோரியில அந்த கிரைம் செய்யறவங்க அப்புறம் போலீஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிட்டன் மவுஸ் கேம் இதுதான் பிளேயா இருக்கும். பட் இந்த படத்துல ஒரு ஆர்க் இருக்குங்க. ஒருத்தன் ஸ்கேம் பண்றான், அது அவன் எப்படி பண்றான், போலீஸ் எப்படி பிடிக்கிறாங்க, போலீஸ்ல இருந்து அவன் எப்படி வெளியே வரான், தென் அவன் பண்ண பாவங்கள்லாம் அவனை எப்படி திரும்ப துரத்துது அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் டு எண்ட்னு ஒரு ஆர்க் இருக்கும். இது படமாவே நல்லா தான் இருக்கும்னு வைங்களேன். பட் சீரியஸா எடுத்திருந்தாங்கன்னா அவனோட பிளாஷ்பேக் போர்ஷன்லாம் அனிமேஷன் போர்ஷனா காட்டியிருப்பாங்க, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம். அப்புறம் அவன் நிறைய ஸ்கேம்ஸ் பண்ணிருப்பான், அதெல்லாம் அந்த கோர்ட் வாய்டா சீன்ல வரும், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கலாம்னு உண்மையாவே மணி ஹெய்ஸ்ட் அளவுக்கு ஒரு ஒர்த்தான வெப் சீரிஸாவே இருந்திருக்குங்க. இந்த லிஸ்டுக்குள்ளார ஒரு ஆண்டவர் படம் இல்லனா எப்படி? இந்த கண்டென்ட்காக ரிசர்ச் பண்ணும்போது நம்ம கண்டென்ட் ரைட்டர்ஸ் எல்லாம் உத்தம வில்லன் சஜஸ்ட் பண்ணிருந்தாங்க. பட் உத்தம வில்லன் படமாவே நல்லா இருக்குங்க. அத வெப் சீரிஸா பண்ற அளவுக்கு உள்ள கண்டென்ட் இருக்குதான்னு தெரியல. பட் விஸ்வரூபம்ல கண்டென்ட்ன்றது கண்டிப்பா நிறையவே இருக்குது. விஸ்வநாத்துக்கும் உமருக்கும் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ட மட்டும் தான் பார்ட் 1ல சொல்லிருப்பாங்க. அவர் எப்படி டெரரிஸ்ட் கேங் குள்ள போறாரு, அவர் ஒரு ரா ஏஜென்ட், அவருக்கும் அஸ்மிதா கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, அப்புறம் உமரோட பிளான்ஸ் எல்லாம் எப்படி பிரேக் பண்ணாருன்னு இதெல்லாம் தான் பார்ட் 2ல இருக்கும். அண்ட் இதெல்லாம் லீனியரா சொன்னா எங்க போர் அடிச்சிருமோன்னு ஸ்கிரீன் பிளேல ஆண்டவர் இத நான் லீனியரா தான் சொல்லியிருந்தாப்ல. ஸ்டில் இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பெருசா போகல, நல்லா வந்திருக்குது. போதாததுக்கு இதுல பேசிருக்க விஷயங்கள்லாம் வச்சு கான்ட்ரோவர்சியாகி ரிலீஸ் எல்லாம் டிலே ஆச்சு, இப்படி எக்கச்சக்க பிரச்சனை. சோ ஆண்டவர் இத ஒரு வெப் சீரிஸா பண்ணியிருந்தாருன்னா ஸ்டோரிய போர் இல்லாம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா டெப்தாவே சொல்லிருக்கலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி விஸ்வரூபம் வந்தப்போ எப்போ 2013 நினைக்கிறேன், அப்போலாம் தமிழ் சினிமால வெப் சீரிஸ்ன்ற ஒரு கலாச்சாரமே இல்ல. வெப் சீரிஸா? ஆனா இந்த விஸ்வரூபம் படத்தோட ரிலீஸ் டிலே ஆகுதுன்னு தெரிஞ்சதும் கமல் சார் ஒரு பிளான் பண்ணாப்ல. என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாலேயே மக்கள் இந்த படத்தை வீட்டுல நம்ம பாக்குற டிவி இருக்குதுல, அதுல இந்த டிடிஹெச் கனெக்ஷன்ல, அதாங்க இந்த ஏர்டெல் டாடா ஸ்கை இதுலயே ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி பே பண்ணி 8 மணி நேரத்துக்கு முன்னாலேயே பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் போனாப்ல. ஆனா அதுக்கு தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. இது புது வழி, நாளை இது பொது வழியாகும். புதிய ஊடகங்களை பார்த்து மிரளுவது கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சேட்டலைட் டிவி வந்த போது இதே மாதிரி அமக்கலங்கள் செய்யும். அன்று வர்த்தகத்தில் டைரக்டாக நாங்கள் இறங்காததுனால பதட்டங்கள் இல்லை. இன்று வர்த்தகம் பேசுகிறது. இந்த டிடிஹெச் என்ற முறை பிசகானதல்ல, யாரையும் கீழே தள்ளிவிடாது. இந்த கேமராக்கள் இல்லாத போது முன்பெல்லாம் 16mm கேமரால நியூஸ் போயிட்டு இருந்தது. இப்ப அது வந்து டிஜிட்டல் கேமராவா மாறி இருக்கு. இந்த மாற்றத்தை, இந்த விஞ்ஞான மாற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. அந்த மனுஷனை அப்போவே விட்டுருந்தீங்கன்னா தமிழ் சினிமால அப்போவே வெப் சீரிஸ்ன்ற கல்ச்சரை கொண்டு வந்திருப்பாரு. என்னத்தான் இது ஒரு வெப் சீரிஸா எடுக்கல, ஒரு படமா தான் எடுத்தாலும் கமல் சார் முன்னாலேயே பிளான் பண்ணி இது ஒரு வெப் சீரிஸா பண்ணி டிவி சீரியல் பாக்குற மாதிரி வீட்டுல டிவிலேயே ஒரு படத்தை எபிசோடா பார்க்கலாம், என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருந்தாருன்னு வைங்களேன். இந்த கல்ச்சர் எப்பவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகிருக்கும். ஆண்டவர் படத்தை பத்தி பேசிட்டு ஒரு சொல்லணும்னு சொல்றீங்களா? எனக்கு தலைவரோட எந்த படமும் வெப் சீரிஸா பண்ணிருக்கலாம்னு தோணல. அதுக்கு இது இந்த படத்தை அதுக்கு எந்திரியனையாவது கூட்டு வந்திருக்கலாம். பொறுமை. ஏன்னா தலைவரோட படம்னாலே செலிப்ரேஷனுங்க, அதை வெப் சீரிஸா எடுத்து வச்சுட்டு என்னத்த பண்ண. பட் வேட்டையன் பார்த்தப்போ எனக்கு தோணுச்சுங்க இது ஒரு வெப் சீரிஸா பண்ணிருக்கலாம்னு. ஏன்னா நல்ல ரைட்டர் டைரக்டருங்க இந்த ஞானவேல். இந்த படத்துக்கு முன்னால ஜெய் பீம் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ அடுத்த படமா வேட்டையன் பண்றாரு அப்படின்னதும் அவ்வளவுதான், சரி தலைவரை வச்சு ஒரு செமையான சோசியல் படம் பண்ண போறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருந்தது. பட் பிரச்சனையே என்னன்னா ஞானவேல பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம்னா அதை மேலோட்டமா சொல்லிட்டு போற மனுஷனே கிடையாது. டீப்பா இறங்கி உண்மையெல்லாம் புட்டு வச்சுட்டு போயிடுவாப்ல. ஆனா இந்த படத்துல பாத்துட்டீங்கன்னா ஆரம்பத்துல அந்த பொண்ணு கேரக்டர் சரண்யா கேரக்டர் ரேப் பண்ணிருவாங்க, அத பத்தி போயின்னு இருக்கும். அதுக்கப்புறமா என்கவுண்டர் தப்பு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் போகும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கதை எங்கேயோ டீவியேட் ஆகி கல்வியில ஊழல், நீட்டு, கிளைமேக்ஸ்ல எல்லாம் பைனான்சியல் கிரைம் பத்தி பேசின்னு இருப்பாங்க. ஆனா உண்மையா கவனிச்சீங்கன்னா இந்த ஒவ்வொரு டாபிக்குமே ஒவ்வொரு தனிப்படமா இருக்கக்கூடிய டாபிக். ஆனா ஞானவேல் இதெல்லாம் ஒரே படத்துல வைக்கணும்னு வச்சதால படம் பாக்குற ஆடியன்ஸுக்கு இந்த படம் எதை பத்தினது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனே வந்துருச்சு. செகண்ட் தலைவர் படம்னாலே அது கமர்ஷியல் படம் தான். பட் இந்த வேட்டையன்ல ஞானவேல் இத கமர்ஷியலா எடுக்க கொஞ்சம் தடுமாறின மாதிரி தெரிஞ்சது. சோ இத தலைவரை வச்சுதான் பண்ணணும்ன்றதெல்லாம் இல்ல, வேற ஹீரோவை வச்சு கூட வெப் சீரிஸா ஃபுல் டீடைலா பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், அருமையான ஒரு வெப் சீரிஸா இருந்திருக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன்.
சோ பாத்தீங்கல்ல, தமிழ் சினிமால வெப் சீரிஸ் பண்றதுக்கு கதைகள்லாம் இல்லாம இல்ல, அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல போத் டைரக்டர்ஸ், ஹீரோஸ் அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்னு ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கக்கூடிய பெரிய பெரிய டைரக்டர்ஸ், ஹீரோஸ் அவங்கள தான் வெப் சீரிஸ் பண்ணுங்கன்னு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் அப்ரோச் பண்றாங்க. பிராக்டிகலி பாத்தீங்கன்னா நான் ஏன்டா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி அவங்க தான் ஆல்ரெடி படம் ஒன்று பண்ணின்னு இருக்காங்கல்ல, அதை விட்டுட்டு ஏன்டா அவங்க சீரிஸ் பண்ண வரணுன்ற மாதிரி ஆயிரும். பட் நல்லா கவனிச்சீங்கன்னா ஒன்னு தெரியும், தமிழ் சினிமால ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படத்தை பண்ணிட்டு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு சீரிஸ் பண்ண வந்த டைரக்டர்ஸ், ஹீரோஸ் தான் பார்க்க முடியுமே தவிர ஒரு சக்சஸ்ஃபுல்லான வெப் சீரிஸ் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்க போனாருப்பா அப்படின்னு ஒரு டைரக்டரை கூட சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டெபியூ டைரக்டருக்கோ ஆக்டருக்கோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் சான்ஸ் கொடுக்கறது இல்ல, பிகாஸ் ஆஃப் பிசினஸ்னு சொல்லலாம். பட் உண்மை என்னன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுக்க வர டைரக்டரோட கதை நல்லா இருக்கும் பட்சத்துல அதுக்கு ஃபண்ட் கொடுத்து அதை ஒரு சீரிஸா எடுத்து விட்டாங்கன்னு வைங்களேன், படத்தை விட நல்ல ரீச் கிடைக்குங்க. ஏன்னா முதலாவது பட்ஜெட் கம்மியா இருக்கும், ரெண்டாவது புது ஹீரோ டைரக்டர்னா தியேட்டருக்கு நம்பி போறதுக்கு ஆடியன்ஸ் பயப்படுவாங்க. ஆனா ஓடிடில வருதுன்னா சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு பாப்பாங்க, நல்லா இருக்கும் பட்சத்துல தொடர்ந்து பாப்பாங்க, வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகும். பட் இத எந்த ஒரு ஓடிடியும் பண்ற மாதிரி தெரியல. இத மட்டும் பண்ணாங்கன்னு வைங்களேன், இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு படம் பண்ண வரலாம் அப்படின்ற ஒரு கல்ச்சர் இருக்க மாதிரி சீரிஸ் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு புது அவென்யூ உருவாகும். அது மூலமா நிறைய டேலண்டட் பீப்புள் இண்டஸ்ட்ரிக்கு கிடைப்பாங்க. அவ்வளவுதான் மக்களே. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. அவ்வளவுதானங்க. சரிங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழ்ல ஆல்ரெடி வெளிவந்து நல்லா போன ஒரு படமோ இல்ல நல்லா போகாத ஒரு படமோ, இத வெப் சீரிஸா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்பா அப்படின்னு உங்களுக்கு தோண வச்ச ஒரு படத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் அதை வெப் சீரிஸா தான் பண்ணணும்ன்றதுக்கான காரணம் ஒரு வேலிடான காரணமா இருக்கணும். சும்மா அந்த படம் இந்த படம்னு சொல்லிட்டு போறது இல்ல, ஒரு படத்தை சொல்லுங்க, அதுக்கான ஒரு வேலிடான ரீசனையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் ஒரு ஹெல்தியான கன்வர்சேஷனா இருக்கட்டுமே. சோ அப்புறம் என்னங்க, கீழே பாருங்க நம்ம சோசியல் மீடியா லிங்க் சும்மாவே கிடக்குது, போற போக்குல அதுக்கு ஒரு ஃபாலோ தட்டுங்க. அப்புறம் என்ன, இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. அதாவது சீரியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு உடனே போகிறது ஆக்ஷன், இல்லைன்னா சென்டிமெண்ட்டு, இல்லைன்னா காமெடி, இதுலேயே தான் போய் உருட்டிட்டே இருக்கும். கொஞ்சமாவது இந்த ஃபேண்டசிக்குள்ளேயே வரவே மாட்டேங்கிறாங்க. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த லவ்வுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு, இல்லை காலேஜ் லைஃப், ஸ்கூல் லைஃப்னு அதையே போட்டு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளோதான் தாங்கும்? அது இல்ல வெறுத்து ஃபேண்டசியா போயிடும். எடுத்தாலுமே நம்மளால பார்க்கவும் மாட்டேன்றாங்க. இல்லை, நல்லா இப்போலாம் எடுத்துருக்கணும். ஓரளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு முன்னாடிலாம் தெரிஞ்சு அதான் சொல்றல, இந்த டைம் மிஷின் கான்செப்ட், நிறைய கான்செப்ட் இருக்கு. இவங்க அந்த கான்செப்ட் எடுத்து இங்க எப்படி அதை எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறது நிறைய எடுக்கலாம். இவங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்கு யோசனையா இருக்குங்க. ஒன்றும் இல்லை, இந்த இன்டர்நெட்னாலேயே எனக்கு தெரிஞ்ச சீரியஸா எடுத்தாலே நல்லா இருக்கும். அதுல நிறைய விஷயம் டீட்டெயிலிங்கா காட்டலாம், இன்னும் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு காட்டலாம். இல்லைன்னா 24 படம் இருக்குல்ல, அந்த படத்தை சீரியஸா அந்த வாட்ச் வந்து இப்போ வேற யார்கிட்டயா கிடைச்ச மாதிரி, சூர்யாவே நடிக்க வேண்டாம், இப்போ அந்த வாட்ச் எங்கேயோ போன மாதிரி அந்த வாட்ச் தூக்கி போற கிளைமேக்ஸ்ல தூக்கி போட்டுருவார்ல, அதை யாரோ ஒருத்தவங்க எடுத்து அதுல இருந்து ஒரு சீரீஸ் எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நிறைய எடுத்தாங்கன்னா மேபி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, ப்ரீக்வலா எடுக்கிறது கூட நல்லாதான் போகும்னு நினைக்கிறேன். இவரு சொன்ன மாதிரி 1001 அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு, ஆமா ஆமா, 1001 தான் எனக்கு தெரிஞ்சு 1001 தான் நல்லா இருக்கும். அப்புறம் பொன்னியின் செல்வன், இது ரெண்டுமே எடுத்தா பொன்னியின் செல்வன் வந்து கொஞ்சம் டீடைலிங் காட்டினாதான் அதெல்லாம் புரியும். ஏன்னா நிறைய பேர் புக்கு படிச்சிருக்க மாட்டாங்க, புக்கு படிச்சவங்களுக்கும் பிடிக்கல, புக்கு படிக்காதவங்களுக்கும் ஒண்ணுமே புரியாமையும் ரொம்ப பெரிய கேஸ்டிங்லாம் பண்ண தேவையில்ல, சும்மா நார்மலா இருக்கவங்களே ஓரளவுக்கு நல்லா நடிப்பாங்களே, அவங்கள கரெக்டான இந்த கேஸ்டிங் பண்ணாலே போதும், நல்லாதான் இருக்கும். அது பட்ஜெட்டும் கம்மியாயிரும், எல்லாமே இதாயிரும். மேபி அது ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி கூட வாங்கிப்பாங்க. இங்க அதான் பிரச்சனையே, பெரிய அந்த ஹீரோவா நடிச்சாதான் பாப்பாங்க அப்படின்ற அந்த மாதிரி இருக்கு. காசு அதிகம் பண்ணி அது நட்டுக்கிட்டு போயிருது. அவங்க பாத்தீங்கன்னா சீரியஸ் வந்து இவங்கதான் நடிப்பாங்க அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் நடிப்பாங்க. இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ல எடுங்களேன், கேம் ஆஃப் த்ரோன்ல சில கேரக்டர்லாம் புது கேரக்டரா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது போக அந்த கேரக்டர் நம்மளுக்கு பிடிச்சி அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்குமே பாத்தீங்கன்னா அவங்க சின்ன குட்டி குட்டி பசங்களா இருப்பாங்க, அது போக அவங்களாம் ஒரு ஸ்டாரா ஆயிடுறாங்க. இவங்க வந்து இருக்கிற ஸ்டாரை வச்சு எடுத்து அது பெருசாக்கணும் பாக்குறாங்க. ஒருத்தவங்க புதுசா நடிக்க வச்சாதான் அந்த மாதிரி இது இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங் சின்ன பசங்களை வச்சு எடுத்தாங்களா, அந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு ஏதாவது சீரியஸ் அந்த மாதிரி ஹாரர் சீரிஸ் எடுக்கலாம்.
பேய் சீரிஸ் ஏதாவது எடுக்கலாம், அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. மூவியா எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆமா. சீரிஸ் மாதிரி அழகா பண்ணிருக்காங்க. அதான் ஹாரர் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நாங்க பார்க்கறதுக்கும் இருக்கும். பார்த்த சீரிஸ் தமிழ் சீரிஸ்னு பார்த்தோம்னா வில்லேஜ்னு சொல்லிட்டு அந்த ஆமா. ஆர்யாவோடது நல்லா அது அந்த இருந்துச்சு. ஃபேண்டசியா அது ஒரு இதா இருந்துச்சு. ஆமா. அது பயங்கர அந்த கொலை பண்றது அந்த மாதிரி ஏதாவது த்ரில்லிங்கான ஒரு இதுனா ஓகே. சும்மா எடுத்தோடனே ஹாஸ்பிட்டல்ல லவ் பண்றது, டாக்டர் நர்ஸ் லவ் பண்றது, இல்ல அதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் உருவாகிறது, போட்டு சாவடிக்கிறாங்க அதையே இப்போ பண்ணி. சும்மாவே அரைச்சு வச்சிருக்காங்க. ஆமா அதுதான் சீரியல்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்க உட்காந்து. அதையே தூக்கிட்டு போய் சீரியஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதான் புரியவே இல்லை. ஆமா. மாத்திக்கலாம். ஆமா, அதுக்குன்னு சாமி சீரியல்லாம் சீரீஸ்லாம் பண்ணுவாங்க. சீரியல்ல வச்சு பாடாப்படுத்துறீங்க சீரிஸ் வந்து. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி அப்படி டைம் மிஷின் இல்ல பேயிசம் அதாவது ஹாரர் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா என்ன சொல்றது, அது கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா அது எல்லாருக்குமே பிடிக்கும். பேய் இது எடுத்தாலே கண்டிப்பா யார் நடிச்சிருந்தாலுமே பார்ப்பாங்க. அது நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் அதுக்கு பிக்கப் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு ஆமா. இருக்கு. இதான் எடுத்துட்டு அதோட கனெக்ட் பண்ற மாதிரியே ஒண்ணு பண்ணிருந்தா இந்த இட்லாம் இல்ல அதான் சொல்றேன், இப்போ சீரியஸ் அந்த சீரியஸ் ஹிட் ஆயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை வச்சு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்கலாம். அது இன்னும் பயங்கர டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அதுல இருந்து திரும்பி சீரியஸ் கொண்டு வந்துடணும். அப்படி பண்ணணும். ஆமா ஆமா. இப்போ மார்வல்லாம் இருக்குல்ல, மார்வல்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கேரக்டர், இப்போ லோக்கியோட சீரீஸ் ஃபுல்லாவே இதா விட்டுருக்காங்க. அது 2 சீசன் விட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அந்த இது கான்செப்ட் எல்லாம் நம்ம படத்துல கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் அதுல காட்டிட்டாங்க, சீரியஸ்ல காட்டிட்டாங்க. நம்மளுக்கு அந்த படத்துல பார்க்கும்போது இது டீட்டெயிலிங் இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. இவங்கெல்லாம் அதுலயே நம்ம பார்த்துருப்போம், என்னன்னு தெரியும், இவங்க எதனால இப்படி ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதை டெத்பூல் 3லலாம் காட்டியிருப்பாங்க, அதெல்லாம் புரியும். அதுதான் இது. ஏதாவது ஒரு விஷயத்த சீரீஸ்ல காட்டிட்டு படத்துக்கு அதுல காட்ட தேவையில்லை, ஏன்னா அதுல பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்படி பண்றதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்லாதான் இருந்துச்சு. ஓகே, இமீடியட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.